வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில இருக்கிற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சியும், அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னா, எம்.ஏ ஆர் எம்.எஸ்சி சைக்காலஜி படிச்சிருந்தா போதுமானது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா, ரூ. 23,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சோஷியல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சியும், இதுல வந்து எம்.ஏ சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லன்னா, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் மெடிக்கல் சைக்காட்ரி இதுக்கு படிச்சிருந்தா போதுமானது. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா, ரூ. 23,800 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இது டிப்ளமோ இல்ல டிகிரில வந்து நீங்க நர்சிங் முடிச்சிருந்தா போதுமானது. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மெயினா வந்து எல்லா வேக்கன்சிக்கும் நம்ம தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 18,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆஃப்லைனுக்கான இதுதான். ஆன்லைன் கிடையாது. நீங்க தபால் மூலியமா தான் இத அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அந்த ஃபார்ம் கூட அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பிறப்புச் சான்று, அதுக்கப்புறம் கல்வித் தகுதிச் சான்று, இருப்பிடச் சான்று. அதாவது இருப்பிடச் சான்று மீன்ஸ் வந்துட்டு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஈபி பில் இது எதுனா வந்து உங்க பேர்ல இருக்கிறது நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாப் தான். இது வந்து பெர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது அதே மாரி நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. கௌரவ செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. ஸோ இந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு 31/8 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலியமோ விண்ணப்பங்கள் மேற்கண்ட முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க டைரக்ட்டா போய் குடுக்கலாம். இல்லன்னா போஸ்டல் மூலியமாவும் நீங்க அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இங்க டேஷ்போர்ட் இருக்க இடத்துல வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு போடணும். இங்க நேம் ஆஃப் போஸ்ட்ன்னு போட்டீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸோ இல்ல சைக்காட்ரிஸ்ட்டோன்னு சொல்லிட்டு சோஷியல் ஒர்க்கரோ இங்க நீங்க எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டிங் பேர் எழுதுங்க. இங்க வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ அப்ளை பண்ணிடுங்க. இங்க நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அந்த மாரி நேம வந்து கேப்ஸ்ல நீங்க எழுதுற மாரி இருக்கும். அதே மாரி அப்பாவோட நேம் எழுதுற மாரி இருக்கும். ஜெண்டர் மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரான்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்க மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அதே மாரி போடணும். அதே மாரி ஏஜ் வந்துட்டு உங்களோட ஏஜ் கரெக்ட்டா அது மென்ஷன் பண்ணுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில இங்க ஃபில் அப் பண்ணணும். ஆதார் நம்பர போடணும். அதே மாரி நீங்க வந்துட்டு டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, விடோவான்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணுங்க. இங்க உங்க ஃபோன் நம்பர் போடுங்க. மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி கரண்ட்ல யூஸ் பண்ற மெயில் ஐடி போடுங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ மென்ஷன் பண்ணுங்க. இங்க கீழ வந்து பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸ வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு, இங்க உங்களோட பிளேஸ், டேட் அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வித் டேட் போடுங்க. உங்க சைன் வித் டேட் போட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு, இது கூட உங்களோட சர்டிபிகேட்ஸும், உங்களோட ஆதார் கார்டும், உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட்டாச் பண்ணிட்டு, அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு தபால்லயோ இல்ல நேர்லயோ போய் குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே! இந்த வேலைவாய்ப்பு பத்தி வேற எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.